ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 1.5 லட்சம் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல், 3 பேர் கைது. திருவண்டார்கோவில் அருகில் ஜூஸ் கடையை உடைத்து 2000 ரூபாய் திருடிய பிரபல திருடன் கைது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அதனை கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்டார்கோவில் பள்ளி அருகே 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்ப முயற்சி செய்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த பொழுது அவர்களிடம் தடை செய்யப்பட்ட ஹான், ஸ்கூல் லிப் போன்றவை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வந்ததாக போலீசாரிடம் கூறினர். அப்போது 2 சரக்கு முட்டையில் 8 கிலோ 160 கிராம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மாணவர்கள் மற்றும் கம்பெனி ஊழியர்களுக்கு விற்பதற்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 7000 ரூபாய் மதிப்புள்ள ஹான்ஸ், கூலி போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது சஜித் அப்சர் கான் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கூறுகையில் சஜித் கான் விற்பனை செய்ய சொல்லி விற்பனையாளராக வேலை செய்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் திருவண்டார்கோவில் பள்ளி அருகே உள்ள குடோனிலிருந்து 191 கிலோ 670 கிராம் எடையுள்ள ஹான், ஸ்கூல் லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2 ஸ்கூட்டர், 3 செல்போன், ரொக்கப்பணம் 4320 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 3 நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். திருவண்டார்கோவில் அருகே கடையின் ஷட்டரை உடைத்து 2000 ரூபாய் திருடிய திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் அரியூர் அனந்தபுரம் ரோடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் தனது கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை 23ஆம் தேதி கடையை திறக்க வந்த பொழுது ஷட்டரின் கதவில் இருந்த பூட்டுகள் உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபொழுது டேபிள் டிராயரில் இருந்து 2000 ரூபாய் ரொக்க பணம் காணாமல் போயிருந்ததை கண்டறிந்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை விசாரித்த திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருடனை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது ஏரிக்கரை முகத்வாரம் அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் போலீசாரை கண்டதும் வேகமாக செல்ல முயன்றுள்ளார். உடனடியாக போலீசார் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சம்பளம் வாங்க செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கம்பெனி பெயரை தவறாக உச்சரித்ததால் போலீசார் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் ஒரு ஸ்க்ரூ ராடு, ஆணி பிடுங்கும் கம்பி, 2 டார்ச் லைட்டுகள், தமிழக பகுதியில் திருடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தார். மேலும் விசாரணை செய்ததில் சேலம் மாவட்டம் சினிமா நகர் சின்ன ஏரி வயக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது மகன் பாண்டியன் அவர் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் திருடியவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் திருவண்டார்கோவிலில் உள்ள ஜூஸ் கடையில் உள்ளே புகுந்து 2000 ரூபாய் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூஸ் கடை அருகில் இருந்த 2 கடைகளில் உடைக்க முயற்சி செய்து முடியாமல் போகவே திருடிய பணத்தில் இரவு பகலாக குடித்துவிட்டு சுற்றி கொண்டிருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து பாண்டியனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், பூட்டை உடைப்பதற்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர், ஆணி பிடுங்கி கம்பி, டார்ச் லைட் உள்ளிட்ட பொருட்களை எஸ்ஐ கதிரேசன் பறிமுதல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த திருட்டு வழக்கு குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக, ஆராதனை மற்றும் வீதியுலா நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. கன்னியாகோவில் மன்னாதீஸ்வரர் கோவிலில் பூ போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி அடுத்த கன்னியகோவிலில் பிரசித்தி பெற்ற மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தீமிதி திருவிழா வரும் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி பூ போடுதல் விழா நடைபெற்றது. முன்னதாக மாலை 5 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. கூடைகளில் பூக்களை எடுத்து சென்று விநாயகர், மன்னாதீஸ்வரர், முருகர், வாழுமுனி கருவறையில் உள்ள பச்சை வாழியம்மனுக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், உபயதாரர் காட்டுக்குப்பம் பார்த்திபன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பெருமாள் என்ற மாறன், விழா குழுவினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஆச்சாரிய கல்லூரி அமெரிக்க இணை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்வி நிறுவனமான ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் சூல்ஸ் குளோபல் USA நிறுவனத்தின் இணை நிறுவனமான டால்சின் சூல்ஸ் டெக் நிறுவனம் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இதில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் மற்றும் டால்சிங் சூல்ஸ் டெக் நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் ஆகியோர் சார்பில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமி துணைத் தலைவர் சேகர் மற்றும் ஆச்சாரிய கல்வி குழுமத்தின் தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரியமாணிக்கம் பகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவருமான ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கடந்த 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜவேலுவின் ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கரியமாணிக்கம் பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டர் அணி தலைவர் செல்வ கணபதி தலைமையில் கரியமாணிக்கம் மெயின் ரோடு பகுதியில் துணை சபாநாயகர் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற புதுவை மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேல் அப்பகுதியைச் சேர்ந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி ஆள் உயர மாலை அணிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் புதுவை மாநில தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்ற வீரசாமி, என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மொரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷனில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேத பாரதி சார்பில் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து மண்டபத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால்தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவையும் நடைபெற்றது. பின் முதல் கால பூஜை, வேத திவ்ய பிரபந்த ஆகம சாற்றுமுறை, தீபாராதனை, சிறப்பு புஷ்ப யாகம், 2ஆம் கால பூஜை, மகா மங்கள ஹாரதி, மகா ஆசீர்வாதம் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தச்சாரியா பகடல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராம், பஜனோத்சவ கமிட்டி தலைவர் சிவசங்கர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பெண்களுக்கு இலவச புடவைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் 60ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் 300 பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா, வார்டு கழக துணைச் செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண், சிவா, மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏழுமலை, முனியப்பன், சரவணன், காத்தவராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு 10 பேர் பாருங்க, எங்க பாருமா. ஓகே. விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது.
புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி சோலை நகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் ராஜசந்துரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜச்சந்துரு கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக வந்த ராஜச்சந்துரு விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து போட்டியினை துவக்கி வைத்து கலந்து கொண்ட வீராங்கனைகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் ராஜச்சந்துரு இரவு உணவு வழங்கினார். மண் நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை நிறுவன தலைவரின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிவஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண் நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவரும் ஏகே சிலம்பம் பயிற்சி முகாமின் துணைத் தலைவருமான பஞ்சு குணாவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது 54வது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அம்மா ஆறுமுகம், சின்னத்தம்பி, சுப்பிரமணியன், புவியரசு, செந்தில், செந்தாமரை, மணிகண்டன், சுரேஷ்குமார் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ், அசோக் என்ற ரங்கநாதன், தினகரன், ஜனார்தனம், திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தலைவர் பஞ்சு குணாவிற்கு பொன்னாடை போத்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். 1 பவுன் 73,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1151 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 1.5 லட்சம் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல், 3 பேர் கைது. திருவண்டார் கோவில் அருகில் ஜூஸ் கடையை உடைத்து 2000 ரூபாய் திருடிய பிரபல திருடன் கைது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.